எரேமியா 32வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அடுத்த வார்த்தை, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஹல்லேலூயா! என்னாலே செய்யக்கூடாத. Is there anything too hard for me? ஏதாவது எனக்கு கடினம்னு உனக்கு தோணுதா? ஏதாவது எனக்கு கடினம்னு தோணுதா? என்னாலே செய்யக்கூடாத. கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பதாகவே இந்த வார்த்தை ஆண்டவர் தந்து பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல பேசலாம் என்று அந்த வார்த்தையை திரும்ப மெடிடேட் பண்ண, ஆனா ஆவியானவர் பலமாய் ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தார். இந்த மாதத்துக்காக எது எது நமக்கு அசாத்தியம் என்று நாம நினைக்கிறோமோ, அதாவது சான்ஸே கிடையாது அப்படி நினைக்கிறோமோ, அதை வைத்து ஆண்டவர் கேட்கிறார், இது எனக்கு முடியாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். தேவன் எப்படி தம்மை இங்கே அறிமுகப்படுத்தி இந்த காரியத்தை கேட்கிறார்னா, இங்கே பாரு, நான் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் தெய்வம் கிடையாது. ஆமே, ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றுக்கென்று தெய்வத்தை வச்சிருக்கிறாங்க. அக்கினிக்குன்னு ஒரு தெய்வத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ பாகால வழிபடுறவங்க அக்கினிக்குன்னு. அதனாலதான் எலியா வந்து சொல்லுவார், அக்கினியினால் உத்தரவு. நீ அக்கினி பாகால சொல்றேல்ல, நான் சொல்றேன் உன் வழிக்கே வரேன். அக்கினியினால யாரு உத்தரவு அருள்றாரோ அவங்க தான் தெய்வம். அக்கினியினால் ஒவ்வொன்றுக்கென்று ஒவ்வொரு தெய்வத்தை வச்சிருக்கிறாங்க எல்லாத்துக்கும். இப்போ பிசினஸா, அதுக்குன்னு ஒரு தெய்வம். அந்த தெய்வத்திட்ட எது மட்டும் தான் கேட்பாங்க? காது வலிக்கு அந்த இஎன்டி டாக்டர் தான் போய் பார்ப்பாங்க. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட போய் பார்க்க மாட்டாங்க. ஹார்ட் இருதய வலிக்கு பல் டாக்டரை போய் பார்க்க மாட்டாங்க. அவன் ஒவ்வொன்றுக்குன்னு ஒவ்வொன்று. அதே போலதான் மனிதர்களும் ஒவ்வொன்றுக்கு என்று ஒவ்வொரு தெய்வங்கள் அவனா செட் பண்ணி வச்சிருக்கிறான். ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ என்ன எப்படி செட் பண்ணி வச்சிருக்கிற? என்னால உன்னை மீட்க மட்டும்தான் முடியும் நினைச்சிட்டு இருக்கிறியா? என்னால உன்னை நடத்த முடியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு இதை செய்ய முடியாது நினைக்கிறியா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா! அதாவது மனுஷன் செய்யறத நம்ம என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட்டி தான் சொல்லுவோம், இல்லைன்னா குறைச்சி சொல்லுவோம். எதுவுமே கரெக்டா சொல்ல மாட்டோம். ஆனா ஆண்டவர் செய்யறத இங்க எவ்வளவு கூட்டுங்க, குறைவாதான் இருக்கும். அவருடைய செயல் தான் மேல நிற்கும். எவ்வளவு கூட்டி சொன்ன. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஆண்டவர் 5 அப்பத்தை 5000 புருஷர்கள் உண்டார்கள் இருக்கு. அப்போ நமக்கு தெரியும் அங்க 5000 புருஷர்கள் மட்டும் இல்லை, ஏன்னா ஆண்கள் கூட்டத்துக்கு பெண்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா அங்க ஸ்திரீகள் இருப்பாங்க, ஸ்திரீகள், பிள்ளைங்க. அப்போ பாருங்க, அங்க பாருங்க 5000, அவ்வளவுதான். நம்ம ஆட்களா இருந்திருந்தா 5 பேரும் வந்திருந்தாலும் கூட்டத்தின் ஒரு பகுதின்னு காட்டி மொத்த பகுதியே அதான். பைபிள் நீங்க எவ்வளவு சிம்பிளா முடிச்சிருவார். வானத்தையும் பூமியையும் மனுஷன் இன்னைக்கு இருந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். பைபிள்ல 1.5 லைன்ல முடிச்சு, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். போ, அடுத்து போ. ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் கேட்கிறாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இப்ப ஒன்று உண்டான்னு கேட்கிறாருல, நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட. அதாவது நம்ம சொல்ல வந்தது விழுங்கிருவோம் இந்த கேள்விக்கு முன்னாடி. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை தந்தது. சில காரியத்தை ரொம்ப ஹார்டா ஃபீல் பண்ணி அவர்கிட்ட சொல்லணும்னு போறோம். இந்த வசனம் வந்ததும் விழுங்கிடுறோம். நிறைய விழுங்க போறீங்க, ஏன்னா நிறைய அவர் செய்ய போறார்.
அதாவது வீட்டை குறித்து தாவீதுக்கு அது ஒரு பெரிய எட்டாத லெக்காகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா தாவீதுடைய லைஃபே ஓடி ஓடி அலைகிறது. இப்போ நான் கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்ட போறேன். ஆண்டவர் நாத்தான கூட்டாருக்கா அவன்கிட்ட போய் சொல்லு, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். இப்போ தாவீது என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் அதை நான் நினைக்கவே இல்லையே அப்படிதானே சொல்லியிருக்கணும். நான் கேட்கவே இல்லையே. அந்த வேர்டு வந்து சொன்னதும் தாவீது சொல்லுவாரு, நீர் உமது அடியனை அறிவீர் அப்படிம்பார். உங்களுக்கு என்ன தெரியும்பா, எனக்கு சொல்ல முடியாம உள்ள வச்சு சில காரியத்தை சொல்ல முடியாம உள்ள வச்சு தயங்கி கொண்டு கலங்கி கொண்டு வருத்தத்தோடு யாராவது இத சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, உங்களுக்கான இந்த காலை வேளையில சொல்லப்படுகிற நற்செய்தி, அதை அறிகிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு மட்டும் பதில் தருகிறவர் அல்ல, நம்முடைய நினைவுகளுக்கும் பதில் தருகிறவர். ஹல்லேலூயா. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவருடைய நாமம் அதிசயமானவர். ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த சத்தம் கேட்டாலே வீட்டுக்கு வெளியே போய் பார்ப்போம், கேரள் வந்திருக்கிறாங்களான்னு. ஆமென். டிசம்பர்ல தான் எல்லாருக்கும் இந்த வசனமே ஞாபகம் வரும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். The government shall be upon his shoulder. அடுத்த வார்த்தை, அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர். அவர் நாமமே அதிசயமானவர். அவருடைய செயல்கள் அதிசயம். அதிசயம் என்ன தெரியுமா? சாத்தியமே இல்லாதது சாத்தியமாகிறது தெரியுமா? அதுதான் அதிசயம். ஆமென். சாத்தியமே இல்லாதது சாத்தியமாகிறது அதிசயம். மழை காலத்துல மழை பெய்யறது அதிசயம் கிடையாது. வெயில் காலத்துல மழை பெஞ்சா அதிசயம். ஆமென். ஏதேன்ல தண்ணீர் பாய்றது அதிசயம் கிடையாது. வனாந்திரத்துல தண்ணீர் பாய்ஞ்சுன்னா அது அதிசயம். சவுலின் மகன் யோனத்தான் ராஜாவாய் மாறுகிறது அதிசயம் கிடையாது. ஆனா குடும்பத்தாரால கூட ஒதுக்கி வைக்கப்பட்ட தாவீது ராஜாவாய் இருப்பது அதிசயம். இஸ்ரவேலர் அவருடைய ஜனமாய் மாறுவது அதிசயம் அல்ல. ஏன்னா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை. ஆனா பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிற நானும் நீங்களும் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டது. மனோவாவின் மனைவியினிடத்தில் கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் வந்து நின்று, இப்படி உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட போகிறான் என்று சொல்லி 13:3 வாசிங்க. மைக்ல வாசி. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இது பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்றார். பிள்ளை இதுவரை பெறல, நீ பெற போகிறன்னு சொன்னா அது அதிசயம் கிடையாது. அதுக்கடையில் ஒரு வேர்டை சேர்க்கிறாரு. என்ன வேர்டு தெரியுமா? மலடி. அதன் அர்த்தம் என்ன? அவளுக்கு பிள்ளை பிறக்கிறதற்கு சான்ஸ் இல்லை. அண்ணாளுக்கு சான்ஸ் இருந்து கர்த்தர் அடைத்தார்னு பைபிள்ல இருக்கு. ஆனா இவளுக்கு சான்ஸ் கிடையாது.
இதோ, இதோ, behold now. என் ஆண்டவர் யார் என்றால், என் ஆண்டவர் இருக்கிறதை எடுத்து தருகிறவர் மாத்திரமல்ல, இல்லாததை உருவாக்குகிறவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பைபிள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர சொல்லணும்னு தோணிட்டே இருக்கு. அவ்வளவு ஆண்டவருடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் தியானித்தால் அது எவ்வளவு ஆச்சரியமானவைகள். பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து, என் ஆண்டவர் ஆபிரகாம் கிடையாது, என் ஆண்டவர் சாராளும் கிடையாது. கொஞ்ச நாள் காத்திருந்து முடியாதது இன்னொன்னு ட்ரை பண்றதுக்கு. என் ஆண்டவர் சர்வ வல்லவர். என் ஆண்டவர்ட்ட பிளான் பி கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. இதோ நேர இவ போறா, நேர புருஷன்ட்ட போய் சொல்றார். 6வது வசனத்துல, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவும் இல்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவளுடைய முதல் கம்ப்ளைண்டே அதான். நம்மளா இருந்தா என்ன பேரு சொல்லிருப்போம்? ஃபர்ஸ்ட், இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, எனக்கு இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. யாரு சொன்னா? கடைசியில் எல்லாத்தையும் பாஸ்டர் மேல பாஸ்டர் சொன்னாரு. அவன் சொல்லிட்டு அடுத்து, அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவர் நாமத்தை எனக்கு சொல்லல. அதனால இவங்களுக்கு நம்ப முடியல. அப்போ மறுபடியும் பனவா ஜெபம் பண்றான். 8வது வசனத்துல, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். இப்ப வராரு. இதெல்லாம் தெரிவிக்கப்பட்ட போது 17வது வசனத்தை வாசிமா. 17வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது, எல்லாரும் சொல்லுங்க. ஆனா நமக்குள்ள எப்படி தெரியுமா கேள்வி இருக்கும்? நிறைவேறுமா? இந்த மா மோ இந்த கேள்வி எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் உடைக்க போறார். ஏன்னா ஆண்டவர் அவரை வச்சு ஒரு கேள்வியை வைக்கிறார். நம்ம பல கேள்வியோடு இருக்கிறோம். என் ஆண்டவர் அவரை வச்சு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறார். அந்த கொஸ்டின் மார்க் தான் இந்த மாதம் கர்த்தர் தந்த வார்த்தை. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் கொஸ்டின் மார்க் கேட்கிறார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்க? அப்போ நீ என்னடா? நிறைவேறும் போது நிறைவேறும். நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோது வெறுமையாய் உம்மிடம் திரும்பாது.